காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்துக்கு 5 லட்சம் நிவாரணம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் நிவாரணம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தம்பி அஜித் செத்துட்டான். எல்லாரும் பெத்த தாய் தந்தை கூட பிறந்தவன் மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிடும் மட்டும் நினைக்காத. பிறந்த மண்ணில் இருந்து சொல்ற, ஒரு நாள் எந்த கொம்பாதி உத்தரவு போட்டான், யார அடிச்சு கொல்ல சொன்னது தூக்கி வெளுக்கிற, நான் நல்ல ஆத்தாளுக்கு பணம் பிறக்கிறேன். இந்த 5 பேர் அடித்துக் கொன்ற 5 பேர் அவர்களே இந்த முடிவை எடுத்தது அல்ல. அவர்களே போய் அஜித்தை அடிச்சு விசாரிக்கணும், தண்ணீர் கேட்கும்போது மிளகாப்பொடியை கொடுக்கணும், பிறப்பூர்ல மிளகாப்பொடியை போட்டு சித்திரவதை செஞ்சு அவன்கிட்ட, அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல. அப்ப யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரிலே அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள்? இதுதான் கேள்வி. எந்த அதிகாரி சொன்னவன் யார்? அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாற்ற துடிக்கிறாய்? கேள்வி. யார்? நிகிதா என்கிற அந்த பெண் முகத்தை மறைத்துக் கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது? இவ்வளவு அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது? இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கீங்களே, கைது செய்யாமல். காரணம் என்ன? குற்றப்பதிவு நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்ன? ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை? அஜித் குமார் அவர்களுடைய படுகொலையில் பல நூறு கேள்விகள் நமக்கு எழுகிறது. தம்பி அஜித் குமார் அவர்களின் மீது குற்றச்சாட்டை வைத்த பெண் நிகிதா என்கிற அந்த பெண், இதுவரை நீங்கள் எத்தனையோ குற்ற வழக்குகளை பார்த்திருக்க முடியும். குற்றத்தை கொடுக்க வருபவர், குற்றத்தை சாட்டுகிறவர் யாராவது தன் முகத்தை மறைத்து பேசியது உண்டா? முகத்தை மறைத்துக் கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது? நேரடியாக சொல்ல வேண்டியதானே. எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும்? ஏன்? காவல் நிலையம் வரைக்கு போய் குற்றப்பதிவு நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்ன? எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள். ஒரு முறை கூட அவர் கைது செய்யப்பட்டார், சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை. அவன் செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் எங்கேயாவது உண்டா? அது இங்கேதான் உண்டு. அது யாருடைய காவல்துறை? மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை தான். செத்த பிறகு, எரிச்ச பிறகு அப்பா இவ்வளவு அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா? எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக, தீவிரமாக, மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? இவ்வளவு குற்றச்சாட்டுகள், உயிரே போயிருக்கிறது, வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல? இதுவரை ஏன் விசாரிக்கல? இதுவரை ஏன் அவர் கைது செய்யல? ஏன் செய்யல? குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம், உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும். என்ன கொடுமை பார்! அப்பவே நீ குற்றவாளி, நீ நேர்மையற்றவன். சட்டப்படி குற்ற செயலை அரசு சட்டப்படி ஊக்கப்படுத்துகிறது. இதுதான் இந்த அரசு.